நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அல்லேலூயா. இங்கே சொல்லும் பொழுது சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லி இங்கு கர்த்தர் சொல்லுகிறதை வெளிப்பாடோடு கூட தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இது எதை குறிக்கிறது, எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை, வரப்போகிற மேசியாவை ஒரு ராஜாவாய் கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரு ராஜாவை போல அவரை வர்ணிக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் கவனித்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் வேதத்தை திருப்ப வேண்டாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யூதர்களுடைய ராஜா என்று தான் அறிவித்தார்கள். இயேசுவும் சொன்னார், நான் அவர்தான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மரித்த பொழுது, அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்ட பொழுது யூதர்கள் ஒரு பலகையில் எழுதி வைத்தார்கள், இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி எழுதி வைத்தார்கள். அப்படி அவரை ஒரு ராஜாவாகத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அல்லேலூயா, பழைய ஏற்பாடிலே தீர்க்க தரிசனமாக சகரியா தீர்க்க தரிசி அவருடைய அந்த 9ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் எழுதும் பொழுது இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை எப்படி வர்ணிக்கிறார்? ராஜாவாய் தான் இங்கு தாவீதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது, அவர் வெளிப்பாடோடு சொல்லும் பொழுது, கர்த்தர் தன்னுடைய ராஜாவை சீயோன் மீதில் அபிஷேகம் பண்ணி வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கு சகரியா தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அல்லேலூயா, சீயோன் குமாரத்தியே நீ மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே நீ கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. கீழே சொல்றார் பாருங்க, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை ராஜாவாக காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இதே தீர்க்க தரிசனம் அல்லேலூயா மத்தேயு 21ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் நிறைய ஆழத்துவம் காணப்படுகிறது. அல்லேலூயா, அவர் தாழ்மையுள்ளவர், அவர் மரியின் அல்லேலூயா மேல் வருகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ராஜா என்பதற்காக அந்த வெளிப்பாடு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை மத்தேயு 21:4 நாம் பார்க்க முடிகிறது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அல்லேலூயா, சீசரிடத்துல நீங்க போய் ஒரு கழுதை குட்டியை கொண்டு வாங்க, இதுவரை ஏறியிராத ஒரு கழுதையை கட்டியிருக்க காண்பீர்கள், அதே நேரத்தில் கொண்டு வாருங்க. அதை கொண்டு வந்த பொழுது அவரை அதன் மேல் உட்கார வைத்து, அதன் மேல் அவரை நடக்க வைக்கும், அதுக்கு மேலே வஸ்திரங்கள் எல்லாம் விரித்து அவரை உட்கார வைத்து அவர் நடக்க வைக்கிறாங்க. அது கீழே நம்ம வாசிக்கும் பொழுது அதனுடைய 7-8 வசனங்களை வாசித்து பாருங்க. கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ராஜா என்று சொல்லி சகரியா தீர்க்க தரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகவே இப்படி நடந்தது, சம்பவித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இங்கு தாவீது ராஜா சொல்லும் பொழுது, அல்லேலூயா, தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறதான அந்த வெளிப்பாடை அல்லேலூயா அவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்றார் பாருங்க. அல்லேலூயா, சீயோன் மீதில்
என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிக்கிறோம். அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நான் சொல்றேன், ஹல்லேலூயா, இயேசு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் இந்த பூமியில் வந்ததற்கு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமான யுத்தங்களை செய்யும்படியாக. அல்லேலூயா. அப்போ ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவருடைய வேலை என்ன? யுத்தத்தை செய்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அல்லேலூயா யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிற பட்சத்தில், அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், யுத்தம் செய்து அல்லேலூயா ஒரு தேசத்தை பிடிப்பார்களே ஆனால் அந்த தேசத்திலே ஒரு தங்களுடைய ஆளுகையை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அதை போலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ராஜாதி ராஜாவாய் கடந்து வந்தார். அவர் 3 விதமான யுத்தங்களை நிறைவேற்றும்படியாக. அது மாத்திரமல்ல, அவர் ஹல்லேலூயா 3 விதமான ஆளுகையையும் ஏற்படுத்தும்படியாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப ஆழமான ஒரு செய்தி. அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக ஹல்லேலூயா நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அப்போ முதலாவது யுத்தம், அவர் ராஜாவாகி வந்து அவர் முதலாவது யுத்தத்தை அவர் செய்து முடித்து விட்டார். அதாவது சிலுவையில் செய்ய வேண்டிய யுத்தத்தை அவர் செய்து பிசாசை ஜெயம் எடுத்து அவருடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சுருக்கமாக, நமக்கு நேரம் இல்லாததுனால நிறைய விட்டுட்டு நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ முதலாவது யுத்தத்தை அவர் சிலுவையிலே நிறைவேற்றினார். நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அங்கு நிறைவேறினது. அல்லேலூயா. சிலுவையிலே அவர் செய்ய வேண்டிய முதலாவது யுத்தத்தை செய்து சாத்தானுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவனுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் முதல் யுத்தத்தை செய்து நிறைவேற்றினார். நீங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை கவனிப்பீர்களே ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெறுமையாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் ராஜாவாய் வெற்றி சிறந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ முதலாவது யுத்தத்தை அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்திருக்கிறார். இங்கு எப்படி ராஜாவாய் இவர் காண்கிறாரோ அதை போல அவர் ராஜாதி ராஜாவாய் வந்து அவர் முதல் யுத்தத்தை செய்து முடித்து அல்லேலூயா தன்னுடைய ஆளுகையை வெளிப்படுத்துகிறார். என்ன ஆளுகையை வெளிப்படுத்தினார்? அல்லேலூயா. ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவியானுடைய ராஜ்யத்தின் ஆளுகையை இந்த பூமியில ஏற்படுத்தி இருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. முதல் யுத்தத்தை செய்து முடித்துட்டு அவர் யாருடைய ஆளுகையை இந்த பூமியில ஏற்படுத்தினார்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் அந்த யுத்தங்களை, பழைய ராஜாக்களுடைய நாட்களுடைய யுத்தங்களை நீங்க அப்படியே கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வந்தாலே இது வசனம் புரிஞ்சிடும். ஆல்ரெடி யுத்தம் முடிஞ்ச உடனே அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தனக்கு பிரியமான ஒரு மனிதனை அங்கே ஏற்படுத்தி தன்னுடைய ஆளுகையை அங்கே ஏற்படுத்திடுவாங்க. அதை போலதான் இயேசு கிறிஸ்து முதல் யுத்தத்தை சிலுவையில் செய்து முடித்து அல்லேலூயா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை இந்த பூமியில, பரிசுத்த ஆவியானுடைய ராஜ்யத்தின் ஆளுகையை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதை வாசிக்க வேண்டுமானால் தெளிவா பார்க்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கு இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய வசனங்கள். இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கலை, சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த வசனங்களை வீடுகளிலே போய் நீங்கள் தியானிப்பீர்களே ஆனால் இன்னும் ஆழமாய் கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசுவார். அல்லேலூயா. அப்போது அவர் சொல்கிற தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை அல்லேலூயா நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து
தன்னுடைய முதல் யுத்தத்தை செய்து முடித்து அவர் பிதாவினுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் அல்லேலூயா, அவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு என்ன செய்ய போறேன், அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை இந்த பூமியில நமக்காய் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால தான் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஆவியானவர் நமக்காய் பதில் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. உடனே பதில் வெளிப்படுகிறது, உடனே நமக்கு மறு உத்தரவு உண்டாகிறது, அவருடைய ஆளுகை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது இரண்டாவது யுத்தத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இதற்கு இடையே ஹல்லேலூயா இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால எப்பேற்பட்ட பிசாசுகள் நமக்கு முன்பதாக வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடியினால் அது நம்ம என்ன செய்ய முடியாது, தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. அப்போ முதல் யுத்தம் முடிந்து அவர் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை, நான் சொல்ற புரியுது, அவர் ராஜாவாய் வந்து முதல் யுத்தத்தை முடித்துட்டு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை வெளிப்படுத்தினார். அடுத்து இரண்டாவது யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் இடைப்பட்ட காலங்களில் நடக்கிறது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய அந்த ரகசிய வருகை வெளிப்படுகிறது. அப்போ சொல்றேன், அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, ராஜ்யத்தின் ஆளுகை இந்த பூமியில எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவருடைய ரகசிய வருகை வருகிறது வரை மட்டும்தான் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை காணப்படும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆண்டவர் ரகசிய வருகையில் வரும் பொழுது, தம்முடைய ஜனத்தை சேர்த்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகையும் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு ஆவியானவரே இயேசுவேன் கூப்பிட்டா நமக்கு பதில் வராது. அல்லேலூயா. அதற்கு பிறகு இடையில நடக்கிற சம்பவங்கள் தான் அல்லேலூயா அல்லேலூயா நம்ம வாசிக்கும் பொழுது உபத்திரவ காலம் 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடைபெறுகிறது. அதில் 3.5 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் மகா உபத்திரவ காலம் நடைபெறுகிறது. அல்லேலூயா. இதற்கு நடுவில் தான் அந்த பரிசுத்தவான்கள் முதல் உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது. அல்லேலூயா. இது இடைப்பட்ட நேரத்தில் தான் அல்லேலூயா பிதாவானவருக்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு உரிய கனத்தை பரலோகத்தில் கொடுப்பார். இங்கு உபத்திரவ காலமாக இருக்கும். அங்கு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அங்கே தமக்காய் பாடுகளை சகித்தவர்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு நடைபெறும். அந்த நியாய தீர்ப்பு முடிந்து அவர்களுக்குரிய கனம், அவர்களுக்குரிய மகிமையை கர்த்தர் கொடுக்கிறதை வேதத்தில் நம்ம இன்னும் தெளிவாய் வாசிக்கலாம். அவைகளெல்லாம் சொல்லணும்னா ஹல்லேலூயா மத்தேயு 24ஆம் அதிகாரம், அதை போல ஹல்லேலூயா வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1 to 10 வரையிலான வசனங்கள், அதை போல ஹல்லேலூயா இதெல்லாம் இரண்டாவது யுத்தத்திற்கும் முதல் யுத்தத்திற்கும் இடையில நடக்கிற சம்பவங்கள். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து நடைபெறுகிற சம்பவங்கள். இன்னும் மத்தேயு 24 அது 21 to 24 வரையிலும் ஹல்லேலூயா காணப்படுகிற சம்பவங்கள் எல்லாம் ஹல்லேலூயா வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது இந்த இரண்டாவது யுத்தம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் வருகை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை இந்த பூமியில் வெளிப்படும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்காக? நான் இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் வீடுகளில் போய் நல்லா தியானிப்பீங்கன்னா இந்த சாலமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவது விதமான ஹல்லேலூயா பகிரங்கமான வருகை, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இரண்டாவதாக இந்த பூமியில் மீண்டும் வருவார். அப்போதான் எல்லாருடைய கண்களும் அவரை காண ஆரம்பிக்கும். வெளிப்படுத்தல் 19:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தையாய் அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. சகரியா 14:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஒலிவ மலையில் இறங்கி வந்து நிற்பார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ மேகங்களுடன் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் யோபு சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். யோபு 19:25 to 27 வரை வாசிக்கும் பொழுது, அந்நிய கண்கள் அல்ல என் கண்ணை அவரை காணும். அல்லேலூயா. என்னை கவனிக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா.
அப்போ அவர் பகிரங்கமாய் வருவார். வரும் பொழுது அந்தி கிறிஸ்துவுக்கும் அல்லேலூயா அவனுடைய ஜனங்களுக்கும் அவனால் சேர்க்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்டு முத்திரையை தரித்த ஜனங்களுக்கும் நடுவில் ஒரு யுத்தம் நடைபெறும். அந்த யுத்தத்தில் இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக அந்த யுத்தத்தில் ஜெயிப்பார். வெளிப்படுத்தல் 19:20 அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த இரண்டாம் யுத்தத்தில் இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மிருகமும் மிருகம் சொல்லும்போது அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிபட்டான், அவர்கள் நரகத்திலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய 20ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது வலு சர்ப்பமான சாத்தான் பிடிபட்டான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதான் லூசிஃபர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பமான சாத்தான் பிடிபட்டான். அவனை 1000 வருடம் ஆண்டவர் சிறையிருப்பில் வைப்பார், கட்டி வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவன் இன்னும் சில காலம் விடுதலையாக்கப்பட்டவனாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக அவனை மட்டும் என்ன பண்றாரு, கட்டி வச்சிடறாரு. அல்லேலூயா. கட்டி வைக்கும் பொழுது ரெண்டாவது யுத்தத்தில் இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். ரெண்டாவது ஆளுகை என்ன ஆளுகை அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீர்களே ஆனால் வெளிப்படுத்தல் 20:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டாம் ஆட்சி, இரண்டாவதாய் நடைபெறுகிற ஆட்சி 1000 வருஷ ஆட்சி இந்த பூமியில நடைபெறும். அது இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியாயிருக்கிறது. லேலியா, நான் சொல்றது புரியுதா? லேலோயா. அவர் ராஜாவாய் வருகிறார், அவர் ராஜாவாய் வந்திருக்கிறார். அவர் 3 விதமான யுத்தங்களை ஒரு ராஜாவாக இருந்து செய்கிறார். அதில் ஒரு யுத்தம் முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது யுத்தத்தில் உபத்திரவ காலம் முடிந்த உடனே அவர் பகிரங்கமாய் அவர் வருவார். வரும் பொழுது ரெண்டாவது யுத்தம் நடைபெறுகிறது. அதில் இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். ஜெயித்த பிறகு சாத்தான் 1000 வருஷம் கட்டப்பட்டிருப்பான். இந்த பூமியில 1000 வருஷம் தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக பாடுபட்டு எந்த ஒரு நன்மையை அனுபவிக்காம கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உபத்திரவப்பட்டவர்களுக்காக 1000 வருஷம் இந்த பூமியில கர்த்தர் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதனுடைய திறவுகோல் வசனங்கள் ஏசாயா 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 65:17 25 வரையிலான வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் 1000 வருஷ ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கும், அதுல எப்படி மகிமை இருக்குன்றத அதுல நம்ம தியானிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. சத்தமா பாடுவீங்களா? 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் ஏசுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில், நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில், மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது யுத்தம் முடிந்த உடனே இந்த பூமியில 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அரசாட்சியை, ஆண்டவர் ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது யுத்தத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 20:7 சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருஷம் முடியும் பொழுது சாத்தான் காவலிலிருந்து விடுதலை ஆகி அவனுடைய கூட்டத்தை சேர்த்து யுத்தத்தை ஆரம்பிப்பான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தல் 20:9 சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு பிரியமான நகரம், அல்லேலூயா, அப்படின்னா எருசலேமில் அந்த யுத்தம் நடைபெறும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்கள் என்ன செய்வாராம்? பட்சித்து போடுவாராம். பட்சித்து போடுவார். 2 பேதுரு 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானம் பூமி எல்லாம் என்ன செஞ்சிடும்? வெந்து உருகி போகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா. அப்போ அக்னியை இறக்கி அவர்களை பட்சித்து அந்த மூன்றாவது யுத்தத்தில் இயேசு கிறிஸ்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, வெளிப்படுத்தல் 20:10 சாத்தானுக்கு இறுதி நியாய தீர்ப்பு அக்கினி கடலாகிய நரகத்தில் அவன் வாதிக்கப்படும்படியாய் தள்ளப்படுவான். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது யுத்தத்தில் கர்த்தர் அல்லேலூயா ஜெயிக்கிறார். ஜெயித்து சாத்தானை நிரந்தரமாக அந்த கந்தகம் மெரிகிற அக்கினி கடலிலே இறுதி தீர்ப்பை, நியாய தீர்ப்பு அவனுக்கு கொடுத்து அவனை அக்கினி கடலிலே ஆண்டவர் தள்ளுவார். அல்லேலூயா, தள்ளுவார். இதற்கு அடுத்தது நடைபெறுகிறது, இந்த ஜனத்தினுடைய நியாய தீர்ப்பு நடைபெறும். ஆளல் இந்த பூமியிலே மரித்த சிறியோர் பெரியோர் எல்லாருமே அவருக்கு முன்பதாய் கடந்து வருவார்கள். ஆளலிய நியாய தீர்ப்பு வெளிப்படும். அல்லேலூயா. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ஆளலை வெளிப்படுத்தல் 20:10-15 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25:31 46 வரையிலும் இந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பதாக எல்லா ஜனங்களும் நிறுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு இறுதி நியாய தீர்ப்பு நடைபெறும். நியாய தீர்ப்பு முடிந்து மூன்றாவது ஆளுகை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கும் பொழுது அல்லேலூயா 1 கொரிந்தியர் 15:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மூன்றாவது ராஜ்யத்தை குறித்து பார்ப்பீங்கன்னா, இயேசு சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது யுத்தம் முடிந்து மூன்றாவது ஆளுகை பிதாவினுடைய ஆளுகை. அல்லேலூயா. பிதாவின் நித்திய ஆளுகை, பிதாவினுடைய ஆட்சியை கர்த்தர் இந்த பூமியில் ஏற்படுத்துவார். அது நிரந்தரமான ஆளுகையாயிருக்கிறது. அதற்கு பிறகுதான் வெளிப்படுத்தல் 21 சொல்லப்பட்டது போல புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்படுகிறது. புதிய எருசலேம் எப்படி இருக்கும் என்றதை அந்த 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:5 படிச்சிங்கன்னா, ஆலலிய ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள், அங்கே சதா காலங்களிலும் ஆளுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது ஆளுகை பிதாவினுடைய ஆளுகை. அல்லேலூயா. அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் காணப்படுகிறார். அவர் இந்த பூமியில ராஜாதி ராஜாவாய் வந்து 3 விதமான யுத்தங்களை செய்து 3 விதமான ஆளுகை ஏற்படுத்துகிறதை நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அந்த வெளிப்பாடை தான் இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார்.